இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. கவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. குருடரின் கண்களை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. செவிடரின் செவிகளை திறந்தவர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. வியாதியில் விடுதலை தருபவர், அவர் நல்லவர் நல்லவரே. பாவத்தை மன்னிக்கும் பரிசுத்தர், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. துன்பத்தில் ஆறுதல் அளிப்பவர், அவர் நல்லவர் நல்லவரே. நம் பாரங்கள் யாவையும் நீக்குவார், அவர் நல்லவர் நல்லவரே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. அவர் நல்லவர், சர்வ வல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதே. இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். இயேசு நல்லவர், இயேசு வல்லவர், என்றென்றும் மாறாதவர். அவர் என்றென்றும் மாறாதவர். எல்லாரும் சொல்லுங்க, devil is a liar and he is a defeated foe. பிசாசு ஒரு தோற்கடிக்கப்பட்டவன், அவன் ஒரு பொய்யன். Amen. Come on, declare it after me. Devil is a liar பிசாசு ஒரு பொய்யன், and he is a defeated foe. அவன் ஒரு தோற்கடிக்கப்பட்டவன். Marka labrandalo rabal kadana hante redel manahal kide rabal hanta nahar kalabanta nahal derie ribandala hambro hoto hoshiente yeranantalana. We don't worship God for what he is doing and what he has promised. We worship God for who he is. அவர் என்ன நமக்கு சொல்லி இருக்கிறார், என்ன வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், அதை வைத்து அவரை ஆராதிக்கவில்லை. அவர் யாரா இருக்கிறாரோ அது நிமித்தமாய் அவரை நாம் ஆராதிக்கிறோம். We're not following for couple of blessings. We are not following this and that. We are following
him because he is everything to us, and he is our father. Nothing has changed. அதாவது அவர் நமக்கு ஆசீர்வாதங்கள் தருவார், இதை தருவார், அதை தருவார் அப்படின்றதுனால நம்ம அவரை தொடர்ந்து செல்லல. அவர் நம்மளுடைய தகப்பனா இருக்கிறார். அது நிமித்தமாய் அவரை நாம் ஆராதிக்கணும், அவரை நாம் பின்தொடர்ந்து செல்கிறோம். Amen. Let's sing the song. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். சாவுக்கு அதிபதி சாத்தானை இயேசு சாவாலே வென்று விட்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். மரண பயத்தினால் வாடும் மனிதரை விடுவித்து மீட்டு கொண்டார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. அழிவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் அழியாமை அணிந்து கொள்ளும். அழிவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் அழியாமை அணிந்து கொள்ளும். சாவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் சாவாமை அணிந்து கொள்ளும். சாவுக்கு உரிய இவ்வுடல் ஒரு நாள் சாவாமை அணிந்து கொள்ளும். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். பயமில்லையே, மரண பயமில்லையே, ஜெயம் எடுத்தார் இயேசு, ஜெயம் எடுத்தார். மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணமே உன் கூரெங்கே, பாதாளமே உன் ஜெயமெங்கே. மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார். மரணத்தை ஜெயித்த மன்னவன் இயேசு எனக்குள் வந்து விட்டார். சாவை அழித்து அழியா வாழ்வை எனக்கு தந்து விட்டார்.
Merke labrahal donomo rahata krabantele. Labril alba albana halke radadalanaha rahadalagadana manahashiant dugudurubote. Lebradi lamana halkadanamando ribalkadini riende. Radalahata ragadalabanto rigadadalamante. Rigadele albo ragadana handana handa ragadakarahada. Rilabana haduno hudiniente. See, there is something I want you to know. ஒரு காரியத்தை நீங்க அறியும்படியாய் விரும்புகிறேன். Psalms 6:5 says, "For there is no mention of you in death. Who can praise you from Sheol?" No. Psalms 6:5 says, சங்கீதம் 6:5 சொல்லுகிறது, "For there is no mention of you in death. Who can praise you from Sheol?" மரணத்தில் உம்மை நினைவு கூர்வதில்லை, பாதாளத்தில் உம்மை துதிப்பவன் யார்? So, and Psalms 31:17 says, or let me do, Isaiah 38:18. Isaiah 38:18. "For Sheol cannot thank you, death cannot praise you. Those who descend to the pit cannot hope for your faithfulness." பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. See, this is the problem, right? So in the old, let me give you one more. Psalm 88:10. சங்கீதம் 88:10. "Do you work wonders for the dead? Do departed spirits rise up to praise you?" 88:10. மரித்தோர்களுக்கு அதிசயங்களை செய்வீரோ, செத்து போன வீரர் எழுந்து உம்மை துதிப்பார்களோ? So the dead do not praise the Lord. மரித்தவர்கள் தேவனை துதிக்கிறதில்ல. Those who go down to the grave do not praise him. பாதாளத்துல இறங்குகிறவர்களும் தேவனை துதிக்கிறதில்லை. That was the state. அதுதான் அவர்களுடைய நிலைமை. Till Jesus came into the scene. ஆனால் இயேசு உள்ள சீன்ல வர்ற வரைக்கும் அதுதான் அவங்களுடைய நிலைமையா இருந்துச்சு. When Jesus came into the scene, ஆனால் இயேசு அந்த சீன்ல வந்தப்ப he destroyed death. அவர் மரணத்தை அழித்தார். He destroyed death. அவர் மரணத்தை அழித்தார். Revelation chapter 1, வெளிப்படுத்தல் 1ஆவது அதிகாரம் verse 18 says, 1:18, "I am he who lives and was dead." மரித்தேன், ஆனால் சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். Jesus is the only person who puts the verb was in front of dead. அவர் ஒருத்தர் தான் அந்த இறந்த காலத்தை சொல்லியும் உயிரோடு இருக்க முடிந்தது. I was dead. Nobody says I was dead. யாருமே நான் மரித்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. நான் மரித்தேன்னு சொல்ல முடியாது, இல்ல நாம் ஒரு காலத்துல மரித்திருந்தேன் அப்படின்னு சொல்ல முடியாது. I was dead. நான் ஒரு காலத்துல மரித்திருந்தேன் அப்படின்னு யாரும் சொல்ல முடியாது. People can say I am dead. நான் மரித்துட்டேன், அது மாத்திரம் தான் சொல்ல முடியும். Nobody can say I was dead. நான் மரித்திருந்தேன் அப்படி சொல்ல முடியாது. I am he who lives and was dead. Behold, I am alive forevermore. அவர் சொல்றாரு, மரித்தேன், ஆனால் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு இருக்கிறேன். Amen. Say amen. Amen. And I have the keys of Hades and death. These are the two words that I showed you in Psalms and Isaiah. Those who go down to these two things cannot praise. இந்த ரெண்டு வார்த்தைகளை தான் ஏற்கனவே சொன்னேன். இதுல சொல்லியிருக்கு, நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோல்களை உடையவராய் இருக்கிறேன்னு சொல்லி. அந்த மரணம் பாதாளம் இந்த ரெண்டையும் தான் நம்ம ஏசாயாலையும் சங்கீதத்திலையும் வாசித்தோம். That those who go down into those things cannot praise. பாதாளத்துல இறங்குகிறவர்கள் தேவனை துதிக்க முடியாது. It was deep darkness. It was where the captives were held captives. அதாவது சிறைப்பட்டவர்கள் அந்த ஆழமான அந்த இருளுக்குள்ள அடிமைப்பட்டவர்களா இருந்தாங்க. And devil had the stronghold of death, and those who are absorbed into death, devil had power over them. So யாரெல்லாம் அந்த அகலமான அந்த பாதாளத்திற்குள்ள இழுக்கப்பட்டாங்களோ அவங்க எல்லாமே அந்த பிசாசினுடைய பிடியில அங்கேயே இருந்தாங்க. அவங்களால வெளியில வர முடியாது.
So Jesus comes into the scene இயேசு இங்க சீன்ல வர்றார் and says something very interesting in Mark 12. மார்க் 12வது அதிகாரத்துல ஒரு முக்கியமான ஒரு காரியத்தை சொல்றார். He says verse 24. 24வது வசனம். Are you not therefore mistaken because you do not know the scriptures nor the power of God? அவர் அவர்களுக்கு பிரதித்திரமாக, நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணங்களை கொள்ளுகிறீர்கள். See, it is important. See, right now it's important that you know the scriptures and the power of God. இப்ப இந்த நேரத்துல தேவனுடைய வேத வாக்கியங்களையும் அதனுடைய சரியான and the power of God. அதனுடைய தேவனுடைய வல்லமையையும் நம்ம அறிந்திருக்க வேண்டும். Say, I have revelation spirit within me to know the scriptures and to know the power of God. தேவனுடைய வார்த்தையினுடைய வெளிச்சத்தையும் அவருடைய வல்லமையையும் அறியணும். I have the revelation spirit within me. அதை அறிகிறதற்கான அந்த வெளிப்படுகிற ஆவி என் மேல இருக்கிறது. Are you not keep the verse? அதே வசனம். Are you not therefore mistaken because you do not know the scriptures nor the power of God? நீங்கள் வேத வாக்கியங்களையும் தேவனுடைய வல்லமையையும் அறியாததினால் அல்லவா தப்பான எண்ணம் கொள்ளுகிறீர்கள். For when they rise, let me read verse 26. 26. But concerning the dead, மரித்தோர் எழுந்திருப்பதை பற்றி, that they rise, have you not read in the book of Moses, in the burning bush passage, how God spoke to him? அதாவது, நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவனும் யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன் என்று தேவன் முட்செடியை குறித்து சொல்லிய இடத்தில் மோசேயின் ஆகமத்தில் அவனுக்கு சொன்னதை நீங்கள் வாசிக்கவில்லையா? Saying, I am the God of Abraham, God of Isaac, and God of Jacob. நான் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவனுமாய் இருக்கிறேன். 27. 27. He is not the God of the dead, but the God of the living. அவர் மரித்தோருக்கு தேவனாய் இராமல் ஜீவனுள்ளோருக்கு தேவனாய் இருக்கிறார். You are therefore greatly mistaken, he says. ஆகையால் நீங்கள் மிகவும் தப்பான எண்ணம் கொள்கிறீர்கள் என்றார். The dead cannot praise. மரித்தோர் தேவனை துதிக்க முடியாது. Those who have gone down into the pit cannot praise. பாதாளத்தில் இறங்கினவர்களும் தேவனை துதிக்க முடியாது. But Jesus says, ஆனால் இயேசு சொல்றார், God called himself as the God of Abraham, Isaac, and Jacob to Moses when all three of them were dead. தேவன் மோசேக்கு தன்னை வெளிப்படுத்தின பொழுது அவர் ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் சொல்லி வெளிப்படுத்தின பொழுது அவர்கள் 3 பேருமே மரித்தவர்களா இருந்தாங்க. But God cannot be the God of the dead, but God of the living. ஆண்டவர் எப்பொழுதும் மரித்தவர்களுடைய தேவனாய் இருக்க முடியாது, அவர் உயிரோடு உள்ளவர்களுடைய தேவனாய் தான் இருக்க முடியும். Yesterday I heard this voice, I am the God of the dead and not of the living. I didn't even know what passage it was, what is the context. I had to go and find it out and read and meditate. I just heard, I am the God of the living and not of the dead. நேத்து இந்த வார்த்தையை கேட்டேன், நான் ஜீவனுள்ளோருடைய தேவனாய் இருக்கிறேன், மரித்தோர்களுடைய தேவன் அல்ல அப்படின்னு சொல்லி. அதை கேட்டதுக்கு அப்புறம் இது எந்த கான்டெக்ஸ்ட்ல சொல்லிருக்கு எதுவுமே தெரியாது. அதுக்கப்புறம் தான் அந்த வசனங்களை வாசித்து நான் பார்க்க ஆரம்பித்தேன். Let me tell you, God doesn't see death as a reality because he has absolutely destroyed it. He is the God of the living. ஆண்டவர் அந்த மரித்துட்டாங்க அப்படின்ற அந்த ஒரு ரியாலிட்டி அதை அவர் பார்க்கிறதே கிடையாது. மரணத்தை ஒரு நிஜமாக அவர் காண்கிறதில்லை. He doesn't see death as a reality. Come on, declare, God doesn't see death as a reality. அவர் மரணத்தை ஒரு நிஜமாய் அவர் பார்க்கிறதே கிடையாது. God doesn't see death as a reality. அவர் மரணத்தை நிஜமாய் பார்க்கிறது கிடையாது. He has completely obliterated it. He has completely destroyed it so that he always calls it as sleep. அவர் அதை முற்றிலுமாய் அது ஒன்றுமில்லாமல் அழித்து விட்டதனால அவர் அதை எப்படி சொல்றார் அப்படின்னா நித்திரை அப்படின்னு தான் அதை சொல்லுகிறார். Let me tell you something. Death is an enemy. அதாவது மரணம் ஒரு எதிரி. God hates it. ஆண்டவர் அதை வெறுக்கிறார். Since God hates it, he has already destroyed it. அவர் அதை வெறுத்ததனால அவர் அதை ஏற்கனவே அழித்து விட்டார். Okay? And he has given. Let me ask you something. Let me put it this way. How many of you are righteous? Can I see your hands if you know that you're righteous? எத்தனை பேர் நீதிமான் நம்புறீங்க? And how many of you still sin? ஆனால் இன்னும் எத்தனை பேர் பாவம் செய்றீங்க? Still have failures, still have some things.
சில காரியங்கள் இருக்குது. Even though you fail in so many things, how many of you know that you're still righteous? இத்தனை தடவை தவறினாலும் ஆனால் நான் தேவனுக்கு முன்பாக நீதியா இருக்கிறேன், தேவனுடைய நீதியா இருக்கிறேன் நம்ம விசுவாசிக்கிறோம். Why? Sin is not a reality anymore for God because such a clean job he has done in making you righteous. அதாவது பாவம் வந்து ஒரு நிஜமா இப்பொழுது அவருக்கு கிடையாது. ஏன் அப்படின்னா அந்த பாவம் அப்படின்ற ஒரு காரியத்தை அவர் முற்றிலும் அவர் அழித்து விட்டார். அதை நிராகரித்து விட்டதுனால தேவனுக்கு முன்பாக நாம் நீதியாய் நிற்கிறோம். You were not only sinner, you were sin itself, and God has made you righteous. அதாவது பாவங்கள் அப்படி பாவமா இருந்த நம்மள ஆண்டவர் அதை மாத்தி நம்மள நீதியாய் மாற்றி விட்டார். Since you have been made righteous, even if you fail and fall right now, it cannot change the fact you are righteous. In the same way, God has made you pass from the dead into the living, from death into life, and he is the God of the living. Even for whatever reason, if some fall or slip happens, God doesn't consider that as a reality because he is still God of the living, and you are very much alive. And the proof of it is to be absent here is to be present there, praising and dancing before the throne. Those who go into the dead and Sheol cannot praise, but right now everyone who loses the physical dimension are just dancing in front of the throne. எப்படி தேவன் வந்து அந்த பாவம் அப்படின்னு ஒன்றை நிராகரித்ததுனால திரும்ப ஏதோ விதத்துல தவறினாலும் நாம் தேவ நீதியா இருக்கிறோமோ, அதே போல நம்மளுடைய வாழ்க்கையில ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம தவறிட்டாலும் தேவன் ஏற்கனவே அந்த மரணத்தை ஜெயித்ததுனால, அவர் ஜீவனுள்ளவர்களுடைய தேவனா இருக்கிறதுனால, அவர் இப்பொழுது மரித்த அந்த மரணத்தை அவர் அழித்து விட்டதுனாலே இப்ப வந்து மரித்தவர்கள் தவறி மரித்தவர்களும் தேவனுடைய ராஜ்யத்துல அவருடைய சமூகத்துல அவரை ஆராதித்து கொண்டுதான் இருக்கிறாங்க. God has come on, repeat after me. God has destroyed death so that it doesn't have any voice in my life anymore. தேவன் மரணத்தை அழித்து விட்டதுனால அந்த மரணத்திற்கு என் மேல எந்த ஒரு வாய்ஸும் கிடையாது, சத்தம் கிடையாது. He doesn't have any voice. எந்த சத்தமும் என் மேல கிடையாது. We see, for us to deal with death in the natural, we have to see death as God sees it. அதாவது இந்த நேச்சுரல்ல நம்ம மரணத்தை எப்படி பார்க்கணும் அப்படின்னா, for us to deal with death in the natural, we have to see death as God sees it. அதாவது மரணத்தை அத கையாளுகிறது எப்படி அப்படின்னா, தேவன் எப்படி மரணத்தை பார்க்கிறாரோ அப்படி நம்ம இந்த நேச்சுரல்ல அதை பார்க்கணும். You have to see, seeing is so important. பார்க்கிறது மிகவும் அவசியம். Only when you see death as God sees it, he is absolutely destroyed it. It doesn't have any power, it doesn't have any sting, it doesn't have any fangs, it is just one rubber snake kind of a thing. அதாவது என்ன அப்படின்னா, அந்த மரணத்தை அப்படியே தேவன் பார்க்கிற விதமா என்னன்னா, அதுக்கு எந்த ஒரு வலிமையும் கிடையாது, அதுக்கு வந்து எந்த ஒரு பல்லோ அதுக்கு எந்த ஒரு பலனும் கிடையவே கிடையாது. அது சாதாரண ஒரு அடிச்சு போட்ட பாம்பு, செத்த பாம்பு மாதிரி. The sting of death is sin. மரணத்தின் கூர் பாவம். Come on, do like this. And the sting of death is sin. மரணத்தின் கூர் பாவம். And on the cross he removed the sting. அந்த கொடுக்க அவர் வந்து சிலுவையில முடிச்சிட்டார். So right now death doesn't have a sting. So இப்ப வந்து அந்த மரணத்துக்கு அந்த கொடுக்கு கிடையாது. It cannot have a voice and shut your praise down. அது வந்து உங்களுடைய ஆராதனையை தடுக்கிறதுக்கு அதுக்கு எந்தவித சத்தமும் கிடையாது, வல்லமை கிடையாது. Lavi was praying over the phone for someone. லவி ஒருத்தவங்களுக்கு போன்ல ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. And she said it is not the time to be offended but to be offensive. இந்த நேரம் நம்ம மனத்தாங்கல் அடைகிற நேரம் இல்ல, இது நம்ம போராடுகிற ஒரு நேரம். The time to be offensive, attack. இப்ப எதிராளியை தாக்குற ஒரு நேரம். And when I heard that, நான் அதை கேட்ட பொழுது, then all these scriptures started running in my mind. The dead do not praise.
சோ இந்த எல்லா வசனங்களும் என்னுடைய சிந்தனையில அப்படியே போயிட்டே இருந்துச்சு. That I am the God of the dead. I am the God of the living and not of the dead. நான் ஜீவனுள்ளோர்களுடைய தேவன், மரித்தோர்களுடைய தேவன் அல்ல. I have the keys of Hades and death. மரணத்தின் பாதாளத்தினுடைய திறவுகோலை நான் உடையவராய் இருக்கிறேன். And with that he took me to Ephesians 4. அந்த இதுல இருந்து ஆண்டவர் என்னை எபேசியர் 4க்கு கொண்டு போனார். And Ephesians 4. எபேசியர் 4. It says in verse 8. 8வது வசனம். Therefore he says, when he ascended on high, he led captivity captive. Come on, open your mouth and say, he led captivity captive. சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி. So those who were captive in death and Sheol, Jesus through his death, he made those captives his captive and took them out. அதாவது யாரெல்லாம் அந்த மரணத்து நிமித்தம் சிறைப்பட்டவர்களா மரணம் பிடிச்சு வச்சிருந்ததோ அதை அவர்களை அவர் சிறையாக்கி கொண்டுட்டார். So now this he ascended, what does it mean? But also that he first descended into lower parts of the earth. ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களிலே இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? He who descended is also the one who ascended far above all the heavens, that he might fill all things. Do you know right now even the lower parts are filled with God? There are no lower parts. There is no Sheol. There is no place where somebody can go and say, I cannot praise you. அதாவது அவர் எந்த அளவுக்கு பண்ணிட்டார் அப்படின்னா இன்னைக்கு அந்த சியோல் அந்த ஒரு பாதாளம் அப்படின்ற ஒரு இடமே கிடையாது. ஐயோ இந்த இடத்திற்கு போனா நான் தேவனை துதிக்க முடியாது, அப்படிப்பட்ட ஒரு இடமே இல்லாதபடி சிறைப்பட்ட எல்லாவற்றையும் அவர் சிறையாக்கி கொண்டார். I don't know whether you are able to get what I am saying. நான் சொல்றது உங்களுக்கு புரியுதான்னு எனக்கு தெரியல. அவர் சமூகம் நம்மே நம்மருகே நம் பின்னே அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே அவர் என்றும் நம்மோடே அவர் சமூகம் நம் முன்னே நம் அருகே நம் பின்னே அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே அவர் என்றும் நம்மோடே அவர் சமூகம் நம் முன்னே நம் அருகே நம் பின்னே அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே அவர் என்றும் நம்மோடே அவர் சமூகம் நம் முன்னே நம் அருகே நம் பின்னே அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே அவர் என்றும் நம்மோடே அவர் சமூகம் நம் முன்னே நம் அருகே நம் பின்னே நம்மை மூடுதே அவர் என்றும் நம்மோடே அவர் சமூகம் நம்மே மேலே நம் குடும்பங்கள் மேலே நம் பிள்ளைகள் மேலே நம் சந்ததிகள் மேலே அவர் தயவு நம் மேலே நம் குடும்பங்கள் மேலே நம் பிள்ளைகள் மேலே நம் சந்ததிகள் மேலே அவர் தயவு நம் மேலே நம் குடும்பங்கள் மேலே நம் பிள்ளைகள் மேலே நம் சந்ததிகள் மேலே அவர் தயவு நம் மேலே நம் குடும்பங்கள் மேலே நம் பிள்ளைகள் மேலே நம் சந்ததிகள் மேலே சமூகம் நம் முன்னே நம் அருகே நம் பின்னே அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே அவர் என்றும் நம்மோடே. Come on, everyone, lift up your voice and shout it out. நம் அருகே நம் Shout out your lungs. அவர் பிரசன்னம் Breathe in his presence. அவர் என்றும் Breathe in his glory. அவர் சமூகம் Your presence is what I breathe. நம் பின்னே Your presence is what I breathe. நம்மை மூடுதே Regalamana Shandaramala Diandaramala. Let your lungs expand with his praise. Your presence. Samugam Namunne.
Lebreket, Talebronto, Labante, Brante Legre, Celebrabampo, Lebro, Lebranando, Bragante. Come on, sing that same tune in tongues, Roshan. Lebrante, Lebronto, Pratala, Lebregente, Lebrono, Manante, Lebreke, Meshala, Tandere, Lebronane, Lebrake, Lembrone, Lebrande, Lemambo. Yes, His glory, His glory, His glory, His life-giving presence. Oh, quickening presence is entering your lungs, entering your cells, every single part of your body. Oh, Marahala Manadiantu Rabakata, in your room, in your house, in your street. You know, God said, you are a carrier. ஆண்டவர் சொன்னார், நீங்கள் தான் இதை சுமக்குகிறவர்கள். You are a carrier. But not a virus carrier, but my glory carrier. அதாவது இந்த வைரஸ் சுமக்கிறவங்க கிடையாது, அவருடைய பிரசன்னத்தை சுமக்கிறவர்கள். Oh, come on, declare, I am a glory carrier. Oh, our samugam namunne prasannam. நம்மை மூடுதே அவரென்றும் நம்மோடே அவர் சமூகம், நம் முன்னே நம் அருகே நம் பின்னே அவர் பிரசனம் நம்மை மூடுதே. அவரென்றும் நம்மோடே அவர் சமூகம், நம் முன்னே நம் அருகே நம் பின்னே அவர் பிரசனம் நம்மை மூடுதே. அவர் பிரசனம் நம்மை மூடுதே. அவரென்றும் நம்மோடே. Lebragante rananambro. நம்மை மூடுதே. அவரென்றும் நம்மோடே. அவர் சமூகம் நம் முன்னே நம் அருகே நம் பின்னே அவர் பிரசனம் நம்மை மூடுதே. அவரென்றும் நம்மோடே. அவர் சமூகம் நம் முன்னே நம் அருகே நம் பின்னே அவர் பிரசனம் நம்மை மூடுதே. அவரென்றும் நம்மோடே. அவர் சமூகம் நம் பின்னே அவர் பிரசனம் நம்மை மூடுதே. அவரென்றும் நம்மோடே. அவர் பிரசனம் நம்மை மூடுதே. அவரென்றும் நம்மோடே. Your mind is covered, your thoughts are covered, your thinking is covered, your breathing is covered.
Ragrahante, Ragrahatro, Ragrahawate, Ragrahavata, Ragrahevate, Ragrahane, Ruproha, Rigroha, Ragrahante, Ruprorante, Ragrahato, Ragrahavate, Ragraha, Ragrahave, Ragrarunta, Ragrarente, Ragrahate, Ragrarakawa, Retroha, Venteko. இந்த சந்ததி எங்கள் Ragrahate, Ragrahava, Ragrahate, Ragrahate, Voto, Ragrahate, 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 Ragrahawate, Ragrahate, See, you should understand something. இதை புரிந்து கொள்ளணும். It is the same old spirit of death with a new name. அதாவது இது பழைய அதே அந்த மரணத்தின் ஆவிதான் இப்ப புது பேர்ல வந்திருக்கு. They'll say today COVID-19, then they'll say black fungus, then they'll say blue fungus. You know, it is just different names for the same old spirit of death. இது வந்து இன்னைக்கு பல பேர்ல வந்தாலும் அது வந்து அந்த பழைய அந்த மரணத்தின் ஆவிதான். If you don't know how to deal with the spirit of death, then you don't have any chance with this thing. அதாவது இத எப்படி டீல் பண்ணணும் அப்படின்னு தெரியாம இருந்தா ரொம்ப கஷ்டம். Listen, நல்லா கவனிங்க. I am not against medicine. நான் மரணத்திற்கு அகைன்ஸ்ட் கிடையாது, மெடிசனுக்கு அகைன்ஸ்ட் கிடையாது. I'm not against medicine. I'm very much against death. மரணத்துக்கு நான் பயங்கர எதிரி, ஆனால் மருந்துக்கு நான் எதிரி கிடையாது. You're free to take all the medicine you want. எந்தெந்த மருந்து நீங்க எடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ நீங்க எடுக்கலாம். But let me tell you, medicine cannot deal with the spirit of death. ஆனால் அந்த மருந்து வந்து இந்த மரணத்தின் ஆவியை டீல் பண்ண முடியாது, சரி செய்ய இது பண்ண முடியாது. The so-called COVID or whatever nonsense out there is a symptom of the spirit of death. Medicines deal with the symptoms. They don't deal with the spirit of death. அதாவது இன்னைக்கு நமக்கு வெளியில சொல்லப்படுற எந்த அந்த நான்சென்ஸா இருக்கட்டும், அதுக்கு வர்ற சிம்டம்ஸை வேணா மருந்து சரி பண்ண முடியுமே ஒழிய, ஆனால் இந்த மரணத்தின் ஆவியை மருந்து சரி பண்ண முடியாது. The spirit of death is dealt with only by the Zoe life of God. இந்த மரணத்தின் ஆவிய எப்படி டீல் பண்ண முடியும் அப்படின்னா தேவனுடைய அந்த ஜோய ஜீவன் அதுதான் டீல் பண்ண முடியும். See, the medical system is broken. It has been broken down months ago and it is still functioning. It is like a car running on its own without any control, because it's broken down. So இன்னைக்கு இருக்கிற அந்த மெடிக்கல் சிஸ்டம் பார்த்தா அது எல்லாம் அப்படியே உடைஞ்சு போய் கார் ஏதோ தனியா எப்படி ஓடிக்கிட்டு இருக்குமோ அப்படி ஓடிக்கிட்டு இருக்கு. The solution is not there because, my goodness, it is overwhelming. It is overwhelming out there. The numbers are overwhelming. The medical staff cannot do anything. It's broken beyond imagination. அதாவது நம்மளுடைய சிந்தனைக்கு நமக்கு அப்பாற்பட்ட விதத்துல இன்னைக்கு பார்த்தா எல்லாம், அதாவது நம்பர்ஸ் எல்லாமே பார்த்தா ஒரு மாதிரி தான் போய் பெருசா தான் போய்கிட்டு இருக்கு. சோ மெடிக்கல் ஸ்டாஃபோ இருக்கிற அந்த சிஸ்டமோ எதுவுமே செய்ய முடியாது. Let me ask you something very clearly. Listen carefully. நான் ஒரு காரியத்தை தெளிவா கேட்கிறேனால கவனிங்க. When you find out in the newspaper that in somewhere in some shop they are giving you forgiveness of sin, how many of you will go to that shop? அதாவது நியூஸ் பேப்பர்ல நீங்க வாசிக்கிறீங்க, இந்த கடையில இந்த இடத்துல அங்க வந்து மன்னிப்பு கொடுக்கறாங்க, பாவ மன்னிப்பு கொடுக்கறாங்க அப்படின்னா எத்தனை பேர் அந்த கடைக்கு போ? Will you go? நீங்க போவீங்களா? Will you go to that shop thinking that you can get forgiveness of sin there? நீங்க அங்க அந்த கடையில போய் இங்க பாவ மன்னிப்பு கிடைக்குது அப்படின்னு சொல்லி போய் வாங்க போவீங்களா? Will you go? நீங்க போவீங்களா? If you will not go, show me like this. If you won't go. நான் போக மாட்டேன் அப்படின்றவங்க காமிங்க.
Why you won't go? ஏன் போக மாட்டீங்க? Because you know that there is no forgiveness of sin apart from Jesus. அதாவது தேவனை தவிர அந்த பாவத்திற்கு மன்னிப்பு வேற எங்கேயும் கிடைக்க முடியாது அப்படின்றது தெரியும், அதனால போக மாட்டோம். Right? Let me tell you, Jesus looks at you and says, I am the Lord that healeth thee. I am Jehovah Rapha. அவர் சொல்றார், நான் யெகோவா ராஃபா, நான் உங்களை சுகப்படுத்துகிற தேவன். Unless you come to that place where you are my healing, I cannot go anywhere just because they put in paper, oh, they have figured out. You are my healing. அந்த அதாவது இங்க போட்டிருக்காங்க அங்க போட்டிருக்காங்க அப்படி இல்லாம எந்த இடத்துக்கு வரணும் அப்படின்னா, ஆண்டவரே நீர் தான் என்னுடைய சுகம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வரணும். See, religion will take this and make it as a rule. Oh, if you are a believer, you should not go to hospital. You should not take medicine. That is religion. Religion just gives you rules without revelation. மதம் சில கட்டுப்பாடுகளை விதிச்சிருது. அது என்ன சொல்லுது, நீ தேவனை நம்பின அப்படின்னா இங்க எங்கெல்லாம் போக கூடாது அப்படின்னு சொல்லி. I'm not saying, oh, you should not take medicine, you should not go to hospital. That's not what I'm saying. I'm saying you should come to a place of revelation. See, in the wilderness, they are being bitten by serpents. Which hospital should they run to? அதாவது பாத்தீங்கன்னா வனாந்தரத்துல பாம்பு கடிக்கும் போது அவங்களால எந்த ஹாஸ்பிட்டலுக்கு ஓடி இருக்க முடியும்? They had to look up to the brazen serpent. அவங்க அந்த உயர்த்தப்பட்ட அந்த வெண்கல சர்ப்பத்திற்கு மேல பார்க்கணும். The brazen serpent is a symbol of Jesus nailed on the cross. அந்த வெண்கல சர்ப்பம், உயர்த்தப்பட்ட வெண்கல சர்ப்பம் எதற்கு அடையாளமா இருக்குது அப்படின்னா, இயேசு சிலுவையில உயர்த்தப்பட்டதுக்கு அடையாளம். What does that mean? அது என்ன காண்பிக்கிறது? What does that mean? அது எதை காண்பிக்கிறது? Jesus is bruised on the cross. இயேசு சிலுவையில காயப்பட்டார். But in his bruises, அவருடைய தழும்புகளினாலே he bruised the head of the serpent. அவருடைய தழும்புகளினால அவர் சாத்தானுடைய தலையை நசுக்கினார். That is the age-old first prophecy that we have received as a covenant to mankind. God looked at, the women and said, your seed will crush his head and he will crush your heel. So whatever happened on the cross is just Satan bruising the heel of Christ, but in the bruising of the heel his head got crushed. He was thinking he's bruising the heel, but the heel was crushing the head of Satan. அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த முன்னாடி முதல்ல சொல்லப்பட்ட அந்த வாக்குத்தத்தம், அவர் உன் தலையை நசுக்குவார், நீ அவர் குதிங்காலை நசுக்குவாய் அப்படின்னு சொல்லியிருக்கு. சோ அந்த இயேசுவுக்கு சிலுவையில பண்ணப்பட்டது என்னன்னா, அந்த குதிங்கால்ல நசுக்கப்பட்டதுதான். ஆனால் அவர் செஞ்சது என்னன்னா, அந்த பாம்பினுடைய தலையவே நசுக்கிட்டார். Fully obliterated. Completely destroyed. So what do you find? So when Jesus, when they put Jesus on the three nail, right? So when they were driving the nail on the leg, it went right into serpent's head. அதாவது அந்த 3 ஆணியில் அவர் அடித்தாங்க. அந்த கால்ல அந்த ஆணி அடிக்கும் போது அந்த ஆணி எங்க போச்சு அப்படின்னா, நேரா பிசாசனோட தலைக்கு போச்சு. Mereble brandalam proche glebre brante lebronto lebredente lembradanto lebrente nambrete lebrogote lebrananta lemanente lebrononto lebranante lembrononto lebrante lerere maclabante mandelembrote lebebrante lenente bruised completely bruised. Leragana mana shandala mana nianto the mandala man to the mountain and ragadala managadana radianto the linia. I break off the fear. இயேசுவின் நாமத்துல எல்லா பயங்களையும் உடைக்கிறேன். I break off the fear. எல்லா பயங்களையும் உடைக்கிறேன். I break off the spirit of fear. எல்லா பயத்தின் ஆவிகளும் உடைக்கப்படுவதாக. Every spirit of fear be broken from people. எல்லா பயத்தின் ஆவி ஜனங்களிடத்துல இருந்து உடைக்கப்படுகிறேன். See, கவனிங்க,
It was not a live serpent on the pole. அந்த உயர்த்தப்பட்ட அந்த வனாந்திரத்துல உயர்த்தப்பட்டது உயிருள்ள சர்ப்பம் கிடையாது. It was a brazen serpent. அது ஒரு வெண்கல சர்ப்பம். It cannot move. அதால அசைய முடியாது. It cannot wiggle. அதனால எதுவும் பண்ண முடியாது. Jesus cannot move because he is nailed. இயேசுவும் எங்கேயும் இது பண்ண முடியாது. ஏன் அப்படின்னா அவர் ஆணில அடித்து He வைத்திருந்தாங்க. was nailed. அவரை ஆணிகளால அடித்து So when வைத்திருந்தாங்க. he was nailed, அவர் ஆணிகள் அடித்து வைத்திருக்கும் பொழுது without any movement, எந்த ஒரு அசைவும் அங்க இல்ல. every demonic activity was nailed without any movement. Every demonic activity was arrested in Jesus taking that place. All sorts of demonic activity got arrested. சோ அந்த இடத்துல என்ன நடந்துச்சுன்னா எல்லா பிசாசினுடைய கிரியைகளுமே அந்த இடத்துல அரெஸ்ட் ஆயிடுச்சு. அப்படியே Through the death of Jesus, he arrested all demonic activities. அவருடைய மரணத்தினாலே எல்லா பிசாசினுடைய கிரியைகளையும் அவர் அழித்து போட்டார். அங்க அரெஸ்ட் ஆக்கிட்டார். He absorbed all negativity into his being on the cross. அவருக்குள்ளாக எல்லாவற்றையும் எல்லா நெகட்டிவிட்டி எல்லாவற்றையும் அவர் தனக்குள்ள எடுத்துக்கொண்டார். So in the wilderness, when there are no options, no medicine, no nothing, and you are dying of poison, all you get to do is look up and see. When you look up and see, you will live. அதாவது வனாந்தரத்துல எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது, எந்த ஒரு மெடிசன் கிடையாது, எந்த ஒரு ஹாஸ்பிட்டல் கிடையாது. ஆனால் அந்த நேரத்துல அப்படியே அந்த உயர்த்தப்பட்ட அந்த சர்ப்பத்தை பார்த்த உடனே அவர்களுக்கு சுகம் உண்டானது. And the question comes then, why it didn't work for this person, why it didn't work for that person? இப்ப என்ன கேள்வி அப்படின்னா, ஏன் அப்ப இவருக்கு வேலை பார்க்கல, ஏன் அவருக்கு வேலை பார்க்கல? Come on, let's all open our mouth and say, let God be true and every man be a liar. எல்லாரும் சொல்லுவோம், தேவன் உண்மை உள்ளவராய் இருக்கிறார், எல்லா மனிதனும் பொய்யர். Let God be true and every man be a liar. எல்லா மனிதர்களும் பொய்யன், தேவன் உண்மை உள்ளவர். Why it didn't work here, I don't know. ஏன் இங்க ஒர்க் பண்ணல தெரியாது. But death has been so nullified that it doesn't have a say. You know, no, see, we are in a win-win situation. We live, devil loses. We die, devil loses. அதாவது நம்ம எப்பயுமே அந்த வின் எப்பொழுதுமே ஜெயிக்கிற அந்த கூட்டத்துல இருக்கணும். நம்ம உயிரோடு இருந்தாலும் பிசாசு தோற்று போனவன் தான், அப்படியே மரித்து போனாலும் அங்கேயும் பிசாசு தோற்று போனவன் தான். Because he doesn't have the keys of gates and Hades, putting people in a place where they cannot praise him. அதாவது ஏன் அப்படின்னா, அவன் ஒரு இடத்துல ஜனங்களை போட்டு தேவன் ஆராதிக்க விடாதபடி போடுறதுக்குன்னு ஒரு இடமே கிடையாது. அங்க அவனுக்கு அப்படி ஒரு இடம் இல்ல. So death doesn't have any say anymore in any of our lives. ஆகவே மரணம் நம்மளுடைய எல்லாருடைய வாழ்க்கையிலும் எந்த சத்தமும் அது போட முடியாது. Never pursue life because of the fear of death. அதாவது மரண பயத்தின் நிமித்தமா ஐயோ அப்படின்றதுக்காக நம்ம ஜீவனை தேடி ஓடக்கூடாது. இல்ல, we don't fear death. நம்ம பயப்படுறது கிடையாது, மரணத்திற்கு பயப்படுறது கிடையாது. Therefore we challenge it. அதனாலதான் நம்ம அதுக்கு சவால் விடுகிறோம். Saul could not come in front of Goliath because of his fear. சவுலுனால ஏன் கோலியாத் முன்னாடி வர முடியல அப்படின்னா பயம். Not because Goliath was powerful. கோலியாத் ரொம்ப வல்லமை உள்ளவன் அப்படின்றதுனால இல்ல, இவனுக்குள்ள இருந்த பயம். Goliath did not have any power in the eyes of David because of the one simple reason that he was uncircumcised. அதாவது தாவீதுனுடைய பார்வையில அவனுக்கு எந்த வலிமையும் இல்ல அப்படின்றது என்ன இருந்துச்சுன்னா, அவன் விருத்த சேதனம் இல்லாதவன் அப்படின்றது தெரிஞ்சிச்சு. Already told earlier, he had the spear, he had the shield, he had this, he had that, but he did not have a cut. ஏற்கனவே சொன்னேன், அவன்கிட்ட பெரிய பட்டயம் இருந்துச்சு, ஈட்டி இருந்துச்சு, அம்பு இருந்துச்சு, கத்தி இருந்துச்சு, ஆனால் என்ன இல்ல, விருத்த சேதனம் பண்ணப்படல. But David said, who is this uncircumcised Philistine to defy the armies of the living God? சொல்றான், இந்த விருத்த சேதனம் இல்லாத பெலிஸ்தன் தேவனுடைய சேனையை நிந்திக்கிறதற்கு இவன் யார்? See, for 1.5 years, this Goliath might have been roaring in the nations. 1.5 வருஷ காலமா இந்த கோலியாத் ஒருவேளை தேசங்கள்ல நின்னு கத்திட்டே இருந்திருக்கலாம்.
I'm telling you, as people of God, break out of the spirit of fear through worship. நாம் ஆராதனை மூலமா இந்த பயத்தை உடைத்தெறிவோம். When the spirit of fear is broken off, then you can bring it down. It is underneath your feet. You will see it as a stripped dog. You will see it as nothing. You will see it for what it is. You know, it has got big talk. Oh, it has got big numbers. It has got big statistics. But it is the same old spirit of death that has been absolutely destroyed by what Christ has done on the cross. இது ஒரு சாதாரண ஒரு பாலை ஆரம்பத்திலிருந்து இருந்த அதே அந்த மரணத்தின் ஆவிதான். அது ஏற்கனவே தோற்கடிக்கப்பட்ட ஆவி. அந்த ஆராதனையின் மூலமா நம்ம இத ஒன்றாமல் எவ்வளவு வலிமை, எவ்வளவு நம்பர்ஸ், எவ்வளவு கூட்டிட்டே போனாலும் நாம் ஆராதிக்கும் பொழுது என்ன வலிமையா இருந்தாலும் அது கீழே வந்து உழுகதான் செய்யும். Let me tell you something. நான் ஒரு காரியத்தை சொல்றேன். You breaking out of fear is not your individual breakthrough. Your breakthrough is always corporate blessing. Your individual breakthrough is a corporate blessing. நீங்க பயத்துல இருந்து மேற்கொண்டு வெளியில வர்றது உங்களுக்கு மாத்திரமல்ல, அது ஒரு சமூகத்திற்கே அது ஒரு பெரிய ஆசீர்வாதம். Come on. அவர் சமூகம் நம் முன்னே. எல்லாம் வாயை திறந்து சொல்லுங்க. அவர் சமூகம் நம் முன்னே நம் அருகே நம் பின்னே, அவர் பிரசனம் நம்மை மூடுதே, அவர் இன்றும் நம்மோடே. அவர் சமூகம் நம் முன்னே நம் அருகே நம் பின்னே, அவர் பிரசனம் நம்மை மூடுதே, அவர் இன்றும் நம்மோடே. அவர் சமூகம் அவர் பிரசனம் நம்மை மூடுதே, அவர் என்றும் நம்மோடே. அவர் சமூகம் நம் முன்னே நம் அருகே நம் பின்னே, அவர் பிரசனம் நம்மை மூடுதே, அவர் என்றும் நம்மோடே. அவர் என்றும் நம்மோடே. Yes, sing this in English. The Lord bless you. Gracious to you, the Lord turn his face toward you and give you peace. Amen and amen and amen. Whether you know the song or not, just while you're singing Amen, I want you to take the breath deep within in your lungs and give it out of praise. I'm telling you, you're breathing in the glory of God. You're breathing in the Ruah of God. You're breathing in the breath of God.
இந்த பாட்டு உங்களுக்கு தெரியுமா தெரியலையோ அது முக்கியம் இல்ல. அந்த ஆமென் அப்படின்னு சொல்லி பாடும் பொழுது நல்ல உங்க மூச்சை இழுத்து வாங்கி நீங்க சத்தமா சொல்லுங்க. நீங்க அப்படி பண்ணும் பொழுது தேவனுடைய ரூவா காற்றை நீங்க சுவாசிக்கிறீங்க. Yes, it is his breath, அவருடைய சுவாசம் அது in our lungs. நம்மளுடைய இருதயத்துல. Yeah, go ahead. God bless you. Lord bless you and keep you and make his face shine upon you and be gracious to you. The Lord turn his face toward you and give you peace. And amen, and amen, and amen, and amen, and we sing it out. Amen, may his favor be upon you and 1,000 generations, and your family, and your children, and their children, and their children. May his presence go before you and behind you and beside you, all around you and within you. He is with you, he is with you in the morning, in the evening, in your coming and your going, and you're weeping and rejoicing. He is for you, he is for you. May his presence go before you and behind you and beside you, all around you and within you. He is with you, he is with you. May his presence go before you and behind you and beside you, all around you and within you. He is with you, he is with you. May his presence go before you and behind you and beside you, all around you and within you. He is with you, he is with you. May his presence go before you and behind you and beside you, around you and within you. He's with you, he's with you in the morning, in the evening, in your coming and your going, and your weeping and rejoicing. He is for you in the morning, in the evening, in your coming and your going, and your weeping and rejoicing. He is for you, he is for you. May his presence go before you and behind you and beside you, all around you and within you. He is with you, he is with you. Put Psalms 34 in the message. Put Psalms 34 in the message. Labra halte ragadalamando ribalte nehetto ribalaha prahata. As you get this verse, every infection from your lung, every nonsense will disappear. நீங்க இந்த வசனத்தை பார்க்கும்போது உங்க இருதயத்துல இருக்கிற எல்லா தேவையில்லாத காரியங்கள் அது அப்படியே மறைந்து போகும். From your lungs. உங்களுடைய இருதயத்துல இருந்து. From your lungs. நுரையீரல்ல இருந்து. Bless God every chance I get. எனக்கு கிடைக்கிற ஒவ்வொரு சான்ஸ்லயும் நான் தேவனை துதிக்கிறேன்.
my lungs expand with his praise. என்னுடைய நுரையீரல்ல இருந்து அவருடைய துதி வருகிறது. See, your lungs has to expand and contract. You know, see, that's where corona is attacking. So அந்த லங்ஸ்ல தான் கொரோனா வந்து பாதிக்குது. அது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகி விரிஞ்சு வர்ற இடத்துல தான். As you praise him, நீங்க ஆராதிக்கும் பொழுது அது அப்படியே எக்ஸ்பேண்ட் ஆகிறது. You're breathing in glory of God. You're breathing in the presence of God. You're breathing in the ruah of God. தேவனுடைய பிரசன்னத்தை அப்படியே சுவாசிக்கிறீங்க, இருக்கிறீங்க. தேவனுடைய அந்த ரூவா காற்றை அப்படியே நீங்க சுவாசிக்கிறீங்க. I live and breathe God. Come on everybody, take a deep breath and say, I am breathing God. சொல்லுங்க, நான் ஆண்டவரை சுவாசிக்கிறேன். Regale brantam brushela brante le bronto le rebnendele brandele crandele mala branto bragalante brandele brushandelende le branne le brno menele mambro ne nandal me ramananto legramente le brananto mele membro nella mente le brante manto la me macrane le brane no ma shane me le brona ma le rene me landere mo la branante le brno mandale me mando ma nelle me broshene nelle me rene mo le branante ne. Come on, let your lungs expand with his praise. Come on, sing. Death could not hold you, grave couldn't hold you down. Death could not hold you, grave couldn't hold you. Silence the bones of sin and grave. Listen, when you're learning to praise from a place of pain and loss and suffering, the Bible calls it as a sacrifice of praise. அதாவது ஒரு வேதனை நிறைந்த அந்த நேரத்துல அதன் மத்தியில இருந்து, ஒரு இழப்பின் மத்தியில இருந்து நம் தேவனை ஆராதிக்கும் பொழுது அது வேதம் என்ன சொல்லுகிறது அப்படின்னா, it's a sacrifice of praise. Tuthi bali. அது ஒரு it is not just a song. அது ஏதோ ஒரு வெறும் பாடல் மாத்திரம் இல்ல, அது ஒரு துதி பலி. There is a sacrifice. There is some form of death going, and that becoming an aroma. From that place, you are dying to yourself, you're dying to your doubts, you're dying to the questions, you're dying to the offense, you're dying to the disappointments, you're dying to 101 things, and you're saying, oh, I don't understand all these things, but I'm going to praise you, I'm going to lift your name, for you deserve it. That is a sacrifice, and that's an aroma. True worship is a sacrifice, and it has a smell, it has a fragrance to it. It affects you, it affects the atmosphere, it affects people around you. அது என்ன அந்த இடத்துல நடக்குதுன்னா, ஒரு பலி செலுத்துதல் அந்த இடத்துல நடக்குது. என்ன பலி அப்படின்னா, நமக்கு இருக்கிற கேள்விகள், நமக்கு இருக்கிற சந்தேகங்கள், நமக்கு இருக்கிற வருத்தங்கள், நமக்கு இருக்கிற மனத்தாங்கள் எல்லாவற்றையும் அந்த இடத்துல வைத்து, அதுல இருந்து அந்த பலியிலிருந்து வருகிற அந்த ஒரு அரோமா, அந்த ஒரு வாசனை, அந்த ஒரு சுகந்த வாசனை அந்த இடத்துல அந்த ஒரு துதி ஆராதனை சுகந்த வாசனையாய் அது செல்லுகிறது. So as we do it, let the aroma fill your house. So அப்படி நம்ம இப்ப செய்வோம், அந்த சுகந்த வாசனை நம்மளுடைய வீட்டை அப்படியே நிரப்பட்டும்.
Death could not hold you. The veil tore before you. Silence the boast of sin and grave. The heavens are roaring the praise of your glory. For you are raised to life again. And you have no rival, you have no equal. Now and forever, God, you reign. And yours is the kingdom, and yours is the glory. Yours is the name above all names. Death could not hold you, veil tore before you. Silence the boast of sin and grave. The heavens are roaring the praise of your glory. For you are raised to life again. You have no rival, and you have no equal. Now and forever, God, you reign. Yours is the kingdom, and yours is the glory. Yours is the name above all names. What a powerful name it is, and what a powerful name it is. The name of Jesus Christ, my King. And what a powerful name it is, and nothing can stand against. What a powerful name it is, the name of Jesus. What a powerful name it is, what a powerful name it is, the name of Jesus Christ, my King. And what a powerful name it is, and nothing can stand against. What a powerful name it is, the name of Jesus. Do you know the song? It's your breath in our lungs. We pour out our praise. It's your breath in our lungs. We pour out our praise. It's your breath in our lungs. So we pour out our praise, pour out our praise to you. It's your breath in my lungs. And so we pour out our praise, pour out our praise. It's your breath in my lungs. And we pour out your praise, pour out your praise. It's your breath in our lungs. So we pour out our praise, pour out our praise. It's your breath in our lungs. So we pour out our praise, pour out our praise to you. 2 Corinthians chapter 1. Verse 3 onwards. 2 Corinthians chapter 1 verse 3 onwards. Blessed be the God and Father of our Lord Jesus Christ, the Father of mercies and God of all comfort. Come on, say,
He is the God of all comfort. He has different varieties of comfort. அவர் சகல ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறார். For different kind of situations, he has different kind of comfort. ஒவ்வொரு விதமான சூழ்நிலைகளுக்கும் ஒவ்வொரு விதமான ஆறுதல் அவரிடத்துல இருக்குது. See, man has limited capacity to comfort, but God has unlimited capacity to comfort. He doesn't get into a situation where he says, for this situation I don't know how to comfort. அதாவது மனுஷனுக்கு பாத்தீங்கன்னா கொஞ்சம் மாத்திரம் தான் அவங்களால ஆறுதல் படுத்த முடியும். ஆண்டவர் ஐயோ இந்த சூழ்நிலையா, இதுக்கு ஆறுதல் படுத்த முடியாதேன்னு அப்படி ஒரு சூழ்நிலையே அவர் கிடையாது. எல்லா விதமான சூழ்நிலைக்கும் எல்லா விதமான ஆறுதலும் அவரிடத்துல இருக்கிறது. Come on, say, my Father has all comfort. No matter what situation I'm going through, you're a God of all comfort. All comfort. எல்லா விதமான சூழ்நிலையிலும் அவரிடத்துல சகல விதமான ஆறுதல் நம்மளுடைய தகப்பனிடத்துல இருக்குது. He is called the comforter. The Holy Spirit is called the comforter. பரிசுத்த ஆவியானவர் அவர் ஆறுதலின் தெய்வம். And he is poured out into our hearts. அவர் நம்மளுடைய இருதயத்துல ஊற்றப்பட்டிருக்கிறார். Because we are living in a broken world, God knows that we often face brokenness and we all need comfort in one form or the other. So நம்ம இந்த உடைந்து போன இந்த உலகத்துல வாழ்றதுனால நம்மளுடைய வாழ்க்கையில கண்டிப்பா அந்த ஆறுதல் அவருக்கு தேவை அப்படின்னு சொல்லி அவர் ஆறுதலின் தெய்வமா இருக்கிறார். So listen, the thing is not just, the good news is not just that he is the God of all comfort. So இந்த நல்ல செய்தி வெறும் அவர் ஆறுதலின் தேவன் அப்படின்றது மாத்திரம் இல்ல, who comforts us in all our tribulation, that we may be able to comfort those who are in any trouble with the comfort with which we ourselves are comforted by God. Hallelujah. Amen. அது தேவன் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே எந்த உபத்திரவங்களினாலும் அகப்படுகிறவர்களுக்கு நாங்கள் ஆறுதல் செய்ய திராணி உள்ளவர்களாய் இருக்கும்படி எங்களுக்கு வரும் சகல உபத்திரவங்களிலேயும் அவரே எங்களுக்கு ஆறுதல் செய்கிறவர். Look at the word, any trouble. சகல உபத்திரவம். In all our tribulation, நமக்கு வர்ற எல்லா உபத்திரவங்கள், that we may be able to comfort those who are in any trouble with the comfort with which we ourselves are comforted by God. So நமக்கு அவர் சகல உபத்திரவங்களிலும் ஆறுதல் செய்கிறதுனால எந்த உபத்திரவத்தில் அகப்படுற யாருக்கும் நாம் ஆறுதல் செய்ய முடியும். May the God of all comfort fill your hearts with his comfort, that you might be comforted with his comfort. My goodness, I want you to just lift your hands கரங்களை உயர்த்தி and say, Daddy, I receive your comfort. ஆண்டவரே உம்முடைய ஆறுதலை நான் பெற்றுக்கொள்கிறேன். Yes, receive your comfort. உம்முடைய ஆறுதலை நான் பெற்றுக்கொள்கிறேன். Can you sing ஆறுதலின் தெய்வமே? வெர்க்மான் ஸ்பாட்லாம் தெரியலன்னா இன்னைக்கு எதுக்கு இருக்குன்னு ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம்
எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்மிலே பலன் கொள்ளும் மனிதர்களெல்லாம் உண்மையிலே பாக்கியவான்கள். ஓடினாலும் களைப்படையார், ஓடினாலும் களைப்படையார், நடந்தாலும் சோர்வடையார். ஆமென், நடந்தாலும் சோர்வடையார். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். உம்முடைய சந்நிதியில் தங்கியிருப்போர் உண்மையிலே பாக்கியவான்கள். தூய மனதுடன் துதிப்பார்கள், தூய மனதுடன் துதிப்பார்கள், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆமென், துதித்துக் கொண்டிருப்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, கண்ணீரின் பாதையில் கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் கழிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். கண்ணீரின் பாதையில் நடக்கும் போதெல்லாம் கழிப்பான நீரூற்றாய் மாற்றிக்கொள்வார்கள். வல்லமை மேலே வல்லமை கொண்டு, வல்லமை மேலே வல்லமை கொண்டு சீயோனை காண்பார்கள். ஆமென், சீயோனை காண்பார்கள். ஆறுதலின் தெய்வமே, உம்முடைய திருச்சமூகம் எவ்வளவு இன்பமானது. ஆமென், எவ்வளவு இன்பமானது. Yes, everyone pray in the spirit for some time. Pray in the spirit, pray in the spirit. Mala rahele regedele bragudol konde radararala radiyantara. Ragadala manahadidiyant negedede. Strength of comfort is entering your being. Mara halkadura maldana hadana malkidere mendura batana hadidiyantade. Strength of divine comfort, strength of supernatural comfort. Strength of supernatural comfort is entering into everyone right now. இப்பொழுது உங்க எல்லார் மேலையும் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல தேவனுடைய பலன் ஆறுதல் உங்கள் மேல இறங்கி கொண்டிருக்கிறது. The strength of comfort. ஆறுதலின் பலன். Yes, rakhala mando rebel kadana manturo. Comfort has a strength that nothing else has. Comfort has a strength that nothing else has. ஆறுதலுக்கு இருக்கிற அந்த பலன் வேற எதற்கும் கிடையாது. Oh, may you be strengthened with the strength of the comfort. அந்த ஆறுதலின் பலத்தினால், அந்த பலத்தினால நீங்கள் நிரப்பப்படுவீர்களா? God of all comforts is comforting you. Mara bakuto romonde la brade de dende la manto. Egedele menedere manda lagadana managudara rendere mandule brigada danta lagadana manahashiantu dugulamonte. Lebro halda regede lebron tonoka rebene lebran tenenene labradina mana haltana hadana haltana gadiye. I'm telling you, I'm not speaking a theory, I'm speaking from experience right now. I'm not speaking a theory, I'm speaking from experience right now. நான் இப்ப ஏதோ ஒரு தியரியில இருந்து நான் சொல்லல, ஆனால் ஒரு அனுபவத்திலிருந்து நான் சொல்லுகிறேன். I know the
power of comfort. ஆறுதலின் வல்லமையை நான் உணர்ந்திருக்கிறேன். I know what power you receive when God comforts you. தேவன் உங்களை ஆறுதல் படுத்தும் போது எந்த விதமான வல்லமையை நீங்க பெற்றுக்கொள்வீங்கன்னு எனக்கு தெரியும். But we need to give him permission to do that. அவருக்கு நாம் அதற்கான பெர்மிஷனை கொடுக்கணும், அவர் அதை செய்யறதுக்கு. We are free to ask questions, but we are not free to accuse him and leave the room. அதாவது அவரிடத்துல எந்த கேள்வினாலும் கேட்கலாம், எப்பேற்பட்ட கேள்வி அவரிடத்துல கேட்கலாம். ஆனால் அவரிடத்துல இருந்து நம்ம விலகி போயிடக்கூடாது. கோச், you stay in the room and you allow him to speak. So அங்கேயே அவரிடத்துல தரித்திருந்து அவரிடத்துல பேசணும். And you allow him to speak. அவர் பேச நாம் இடம் கொடுக்க வேண்டும். And his one word, அவர் நமக்கு சொல்ற அந்த ஒரு வார்த்தை, his one whisper, அவர் அந்த சொல்லுகிற அந்த ஒரு வார்த்தை, oh, the rest that it brings into your soul. அந்த வார்த்தை உங்க சோலுக்கு அது ஒரு அமைதியை கொண்டு வரும். He comforts the soul. He leads us beside still waters and he comforts our soul. அவர் நம்மளுடைய ஆத்மாவை அப்படியே ஒரு அமர்ந்த ஒரு புல்லுள்ள இடங்கள்ல அவர் கொண்டு போய் விடுகிறார். அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் நம்முடைய ஆத்மாவை தேற்றுகிறார். Then don't let any pain go waste. Let pain motivate you to go for reality. அதாவது உங்களுக்கு இருக்கிற எந்த வழியையும் அப்படியே வெறுமையா போக விடாதீங்க. அந்த வழி அது உங்களை ஒரு நிஜத்திற்கு நேராய் அழைத்து செல்ல உதவி செய்யும். There is reality. ஒரு உண்மை இருக்கிறது, ஒரு நிஜம் இருக்குது. To birth that reality for our generation. நம்மளுடைய சந்ததிக்கு அந்த நிஜத்தை பெற்றெடுக்கிற ஒரு இடத்துல இருக்கிறோம். One last song for the night we're going to sing. We're going to sing that we're going to shout our praises to him. Sing, shout to the Lord. My Jesus, my Jesus, my Savior, Lord, there is none like you. In all of my days, and I want to praise the wonders of your mighty love. My comfort, my shelter, tower of refuge and strength, and let every breath and all that I am and never cease to worship you. Shout to the Lord, all the earth, let us sing. In power and majesty, praise to the King. Mountains bow down and the seas will roar at the sound of your name. And I sing for joy at the word of your hand. Forever I love you, forever I'll stand. Nothing
the sound of your name. Sing for joy at the work of your hands. Forever I'll love you, forever I'll stand. Nothing compares to the promise I have, and nothing compares to the promise I have in you. I want all of you to take some time as we worship to come into a mindset of ascended being seated on the throne. இப்ப கொஞ்ச நேரம் ஆராதிக்கும் பொழுது நீங்க கீஸ் வாசிச்சிட்டு இருக்கும்போது அந்த நாம் அவரோடு கூட உன்னதத்துல இருக்கிறோம், வீட்டு இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு மைண்ட் செட்டுக்கு நீங்க வரும்படியா கேட்கிறேன். That's the ecclesia governing assembly. When we come to that awareness and declare from that place, that's going to shift things in the natural. அதாவது அந்த ஒரு அவேர்னஸ்குள்ள நாம் யார், நம்ம எங்க உட்கார்ந்து இருக்கிறோம் அப்படின்ற அந்த ஒரு அவேர்னஸ்குள்ள வந்து அந்த இடத்துல இருந்து, அதுதான் எக்லீசியா. சோ அந்த இடத்துல இருந்து நாம் ஒரு காரியத்தை டிக்ளேர் பண்ணும் பொழுது அது இந்த இயற்கை நேச்சுரல்ல அது காரியங்கள் மாற்றும். Government doesn't have solution, let me tell you. அரசாங்கத்திற்கு இதற்கு சொல்யூஷன் கிடையாது. Has a solution. எக்லீசியா அதுகிட்ட தான் சொல்யூஷன் இருக்கு. Pray for a spirit of boldness to come upon the body of Christ. அவருடைய சபையாகிய சரீரத்திற்கு அந்த தைரியம் வரணும் அப்படின்னு ஜெபம். Spirit of boldness to come. தைரியத்தின் ஆவி. Spirit of fear to be replaced by the spirit of boldness. பயத்தின் ஆவி விலகி தைரியத்தின் ஆவியினால நிரப்பப்படும். Put Acts chapter 4. அப்போஸ்தலர் 4 verse 29 onwards. And now, Lord, behold their threatenings, and grant unto thy servants that with all boldness that they may speak the word. And the next verse says, by stretching forth thine hand to heal, and that signs and wonders may be done by the name of the Holy Child Jesus. So, healing, signs and wonders. But before that, we need something which is called boldness. அதாவது சுகப்படுத்துதல், அற்புத அடையாளங்கள். இதுக்கு முன்னாடி ஒண்ணு இருக்கணும். அது என்ன அப்படின்னா அந்த தைரியம். Speak the word. தைரியமாய் வார்த்தையை பேசுகிறதற்கு. Grant them boldness to speak the word. அவர்களுக்கு தைரியமாய் உம்முடைய வார்த்தையை பேசுகிறதற்கு தைரியம். What I'm seeing is fear is crippling people's heart, pastors' heart, leaders' heart. So who are supposed to be speaking the word are also speaking death. அதாவது இந்த நேரத்துல எல்லாருடைய விசேஷம் அந்த பாஸ்டர்ஸ், லீடர்ஸ் உடைய இருதயங்கள் எல்லாம் அப்படியே பயம் பிடித்திருக்கிறதுனால அவர்களும் இந்த தைரியமாய் வார்த்தையை பேசுகிறத விட்டு பயமான காரியங்களே பேசிக் கொண்டிருக்கிறாங்க. So the New Testament church, when they were threatened, புதிய ஏற்பாட்டு சபை துன்புறுத்தலுக்குள்ளா போகும்போது they prayed, grant your servants boldness to speak thy word.
அப்ப சபை வந்து அவர்களுக்காக இதுதான் ஜெபித்தாங்க. தைரியமாய் உம்முடைய வார்த்தையை அவர்கள் பிரசங்கிக்க வேண்டும். So that your hand will be stretched forth. See, God's hands stretching follows we speaking with boldness. எப்ப தேவனுடைய கரம் அற்புத அடையாளங்களை நடப்பிக்கும் அப்படின்னு சொன்னா அந்த தைரியமாய் வார்த்தையை பேசும் பொழுதுதான். See, that is not, I'm not talking about man-made mustered up boldness. I'm talking about divine boldness. அது அப்படி உடல் பிரகாரமான அந்த ஒரு தைரியத்தை சொல்லல, தெய்வீக தைரியம். Confidence that comes from the word. வார்த்தையின் நிமித்தம் வார்த்தையிலிருந்து வருகிற அந்த ஒரு தைரியம். I'm going to put some scriptures and I want you to see it, and as you read it, I know boldness will enter you because of those words. இப்பொழுது ஒரு சில வார்த்தைகளை உங்களுக்கு காண்பிக்க போகிறோம். அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுதே உங்களுக்குள்ள ஒரு தைரியம் வருவதா. Luke chapter 10. லூக்கா 10வது அதிகாரம். Verse 19. 19ஆம் வசனம். Behold, I give you power to tread upon serpents and scorpions and over all the power of the enemy, and nothing by any means shall hurt you. இதோ சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கவும் சத்துருவனுடைய சகல வல்லமையை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Nothing by any means shall hurt you. ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது. Mark chapter 16. மார்க் 16வது அதிகாரம். Verse 17. 17வது வசனம். And these signs will follow those who believe. In my name they will cast out demons. They will speak with new tongues. They will take up serpents. And if they drink anything deadly, it will by no means hurt them. They will lay hands on the sick and they will recover. விசுவாசிக்கிறவர்களால் நடக்கும் அடையாளங்கள் ஆவன, என் நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள், நவமான பாஷைகளை பேசுவார்கள், சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கு ஏதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. வியாதியஸ்தர்கள் மேல் கைகளை வைப்பார்கள், அப்பொழுது அவர்கள் சுஸ்தமாவார்கள் என்றார். Matthew 10. மத்தேயு 10. Verse 1. When he had called his 12 disciples to him, he gave them power over unclean spirits to cast them out and to heal all kinds of sicknesses and all kinds of disease. அப்பொழுது அவர் தம்முடைய 12 சீஷர்களையும் தம்மிடத்திலே வரவழைத்து அசுத்த ஆவிகளை துரத்தவும் சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கவும் அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார். Say all, to heal all kind of sickness. சகல வியாதிகளை சுகமாக்கும்.
See, you have to engage your mind with these verses. You have to keep engaging your mind with these verses so that these verses become alive. These verses, the Spirit breathes into these verses and these things become real. சோ இந்த மாதிரி வசனங்கள் தொடர்ந்து அதை என்கேஜ் பண்ணிக்கொண்டே இருக்கணும். அந்த வசனம், அந்த வார்த்தை நிஜமாய் மாறும். ஆவியானவர் வார்த்தை நம்ம மேல அந்த வார்த்தையை நிஜமாக்குவார். See, you should build your history with God. David was building his history with God so that when Goliath came, he did not need to search for some strength. He already had it. அதாவது நாம் தேவனோடு நமக்கு ஒரு ஹிஸ்டரி இருக்கணும். அது தாவீது அப்படி ஒரு ஹிஸ்டரி தேவனோடு கூட வச்சிருந்தான். அதனாலதான் கோலியாத் வந்தப்ப வேற எதுவும் அவனுக்கு தேவைப்படல. Oh, once a lion came. Oh, once a bear came. God delivered them into my hands. So அவன் சொன்னான், ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, இதுல எல்லாத்துல இருந்தும் கர்த்தர் என்னை காப்பாற்றினார். I mean, for the first time in history, a lion's jaw was torn because it bit a sheep. முதல் முறையாய் சரித்திரத்துல ஒரு சிங்கம் ஆடை கடிச்சது நிமித்தமா அதனுடைய வாயை புடிச்சு கிழிச்சது. அதான் முதல் முறையா. Friends asked him, hey, what happened? You know, what were you trying to bite? Did you try to bite a crocodile or something? இந்த சிங்கத்தினுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருப்பாங்க, எதை போய் கடிச்ச, இப்படி வாய் கிழிஞ்சிருச்சு, எதுவும் பெரிய முதலையா இல்ல பெரிய ஏதாவது அனிமலை கடிச்சியா? No, I just bit a sheep. ஒரே ஒரு ஆட்டுக்குட்டியை பிடிக்க ட்ரை பண்ணேன். Sheep tore your jaw. ஒரு அந்த சின்ன ஆட்டுக்குட்டியா உன்னை எப்படி கிழிச்சு விட்டுச்சு? No, this sheep belonged to a dangerous shepherd. ஆனால் அந்த சொல்லிருக்கோம், இந்த ஆட்டுக்குட்டிக்கு ஒரு மோசமான ஒரு shepherd இருக்கிறார். Look at somebody and say, I have a dangerous shepherd. சொல்லுங்க, என்னுடைய மேய்ப்பன் அவர் ரொம்ப பயங்கரமானவர். He will tear open the lion's mouth to take me out. என்னை வெளியே எடுக்கிறதுக்காக சிங்கத்தின் வாயவே கிழிச்சு எடுத்துருவார். That is the confidence, right? When David is writing, the Lord is my shepherd, he is like, if I go after the lion and tear open its mouth and take it out, and if he is my shepherd, who is this Goliath? So அவன் தேவன் கர்த்தரின் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு என்ன தெரியும்னா, நானே என்னுடைய ஆட்டுக்குட்டி ஒரு சிங்கம் வாய்க்குள்ள போகும்போது அந்த வாயை கிழிச்சு இருக்கிறேன்னா, அவர் என் மேய்ப்பரா இருக்கும் பொழுது இந்த கோலியாத் என்னை எதுவும் எனக்கு முன்னாடி நிக்க முடியாது அப்படின்ற ஒரு தைரியம். And he knew he was a little boy. How can he go and slap a lion and jaw tear? You know, he knows that he has divine backing. So அவன் ஒரு சின்ன பையன் தான், ஆனால் அவன் நன்றாய் அறிந்திருந்தான், எனக்கு பின்னாடி ஒரு பேக்கப் இருக்கு, ஒரு ஆர்மியே இருக்கு அப்படின்றதை அவன் அறிந்திருந்தான். So when he stood in front of Goliath, he was so surprised that none of the Israelites thought of challenging him. He's like, what happened to you guys? சோ அவனுக்கு கோலியாத் முன்னாடி நிக்கிறப்ப ஆச்சரியமாய் தோன்றினது என்ன அப்படின்னா, நீங்க எல்லாம் எப்படி பயந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்றது அவனுக்கு ஆச்சரியமாய் தெரிந்தது. Pray for the spirit of boldness to enter the body of Christ. சோ அந்த தைரியம் அவருடைய சபைக்கு சரீரமாகிய சபைக்குள்ள வரணும். ஜோ lebra nalahar kodaband. See, everybody is saying so many pastors died, so many pastors died, so many pastors died. See, that's the trick that enemy is playing. அது நீங்க பாத்தீங்கன்னா பிசாசு யூஸ் பண்ற ட்ரிக் என்னன்னா, எல்லாரும் இப்ப சொல்றது என்னன்னா, பாஸ்டர்ஸ் நிறைய பேர் சாகுறாங்க, பாஸ்டர்ஸ் நிறைய பேர் சாகுறாங்க, அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க எல்லாரும். No, we don't care. Rabba kata la brando rabande radana gadaba redele mendere maku la bradana hatana. Spirit of boldness to enter, spirit of boldness to enter, spirit of boldness to enter. Mela rahando le mandara dila hatta ragedele mendo ribila dalla hadidi yanda rakala banto rola brahedele mendo shia kragedanta. All manner of sickness, all manner of disease, சகல நோய்களையும் சகல எல்லா விதமான வியாதிகளையும்
8, heal the sick, cleanse the lepers, raise the dead, cast out demons. 8வது வசனம். வியாதியஸ்தர்களை சுஸ்தமாக்குங்கள், குஷ்டரோகிகளை சுத்தம் பண்ணுங்கள், மரித்தோரை எழுப்புங்கள், பிசாசுகளை துரத்துங்கள். Freely you have received, freely give. இலவசமாய் பெற்றீர்கள், இலவசமாய் கொடுங்கள். Say, I freely receive the power to heal the sick. I freely receive. See, the problem is what God is giving you freely. When you're trying to earn it by something, it won't work. அதாவது தேவன் நமக்கு இலவசமாய் கொடுக்கணும்னு ஒண்ணு வைத்திருக்கும் பொழுது அதை நான் ஏதாவது செஞ்சு வாங்கணும் அப்படி நினைக்கிறது அதுதான் தப்பு. Oh, I have to do something to get power over sickness. I have to do something to raise the dead. I have to do something. I have to go reach a place. No. We have to just be childlike and receive, freely receive. சோ இந்த மாதிரி வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துறது, மரித்தோரை எழுப்பணும்னா நான் எழுப்ப முடியாது, நான் இந்த இடத்துக்கு போனாதான் நான் எழுப்ப முடியும், அப்படி இல்ல. ஒரு சின்ன பிள்ளை போல அவரை நம்பி விசுவாசிக்கும் பொழுது இலவசமாய் அவர் தருகிற ஒரு காரியம். Say, we freely receive the power over all the powers of the enemy. We freely receive the authority over all kind of sickness. We freely receive all authority over all manner of diseases. We freely receive the power to raise the dead. We freely receive. Come on, declare. I freely receive. I just rest in your love. I rest in your embrace. I rest in the fact that I'm your child and I receive. நான் இலவசமாய் பெற்றுக்கிற எல்லா வியாதிக்கு மேல உள்ள அதிகாரத்தை நான் இலவசமாய், மரித்தோரை எழுப்புறது, வியாதியஸ்தர்களை சுகப்படுத்துறது, எல்லாவற்றையும் நான் இலவசமாய் பெற்றுக் கொள்கிறேன். Is your presence, the life-giving presence, ஜீவன் தருகிற அவருடைய பிரசன்னம் that works miracles, அதுதான் அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிறது, that destroys diseases, அதுதான் எல்லா வியாதிகளையும் அழிக்கிறது, that destroys germs, that destroys viruses, that destroys all sorts of nonsense. எல்லா விதமான வைரஸ், எல்லா விதமான ஜெர்ம்ஸ் எல்லாத்தையும் அழிக்கிறது. அவர் பிரசனம் நம்மை மூடுதே, அவர் என்றும் நம்மோடே, அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே, நம் பின்னே. அவர் பிரசனம் நம்மை மூடுதே, அவர் என்றும் நம்மோடே, அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே, நம் பின்னே. அவர் பிரசனம் நம்மை மூடுதே, அவர் என்றும் நம்மோடே, அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே, நம் பின்னே. அவர் பிரசனம் நம்மை மூடுதே, அவர் என்றும் நம்மோடே, அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே, நம் பின்னே. அவர் பிரசனம் நம்மை மூடுதே, அவர் என்றும் நம்மோடே, அவர் சமூகம் நம் முன்னே, நம் அருகே, நம் பின்னே. அவர் பிரசனம் நம்மை மூடுதே, அவர் என்றும் நம்மோடே. அவர் தயவு நம்மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே. அவர் தயவு நம் மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே. I want you to come with one more verse. And we're going to sing the song again. ஒரே ஒரு வசனம், அதுக்கப்புறம் இந்த பாடல திரும்ப பாட போறோம்.
Ephesians chapter 3. Ephesians chapter 3 verse 14 and 15. எபேசியர் 3:14-15. For this cause I bow my knees to the Father of our Lord Jesus Christ, of whom the whole family in heaven and earth is named. See how Paul is praying. Paul is praying and saying, I am praying with a family who is both in heaven and on earth. So Paul And he is seeing the inseparable union between the cloud of witnesses and the church on the earth. They are together, they are one, they are not separated. You know, it is just a thin line. It's a dimensional thing. They are not somewhere else. We are there, they are here, whichever way you want to see it. You know, I bow my knees to the Father of Lord Jesus Christ, of whom the whole family in heaven and earth is named. So பவுல் இங்க சொல்றாரு, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை நோக்கி நாம் முழங்கால் படிட்டு பரலோகத்திலும் பூலோகத்திலும் உள்ள முழு குடும்பத்தும். சோ இந்த ரெண்டு குடும்பம், பரலோகத்தில் இருக்கிற குடும்பம், பூலோகத்தில் இருக்கிற குடும்பம், இது ரெண்டும் அதாவது ஒரு தின் லைன் ஆஃப் செப்பரேஷன் தான் இருக்குதாங்க. சோ they are inseparably united. So அந்த நாம் அவரோடு கூட பிரிக்க முடியாதபடி ஒன்றாக இருக்கிறோம். So the cloud of witnesses, see your loved ones, you might have lost the loved ones, they might have passed on to join the cloud of witnesses, but I'm telling you, we are all one. We are all one, standing before the same throne. In fact, I felt like this. My friend asking, what do you think I'm doing? What do you think I'm doing right now? I'm dancing before the throne. And you're also before the same throne. And that's the time when I started dancing and that encounter happened. அவர் சமூகம் அவர் பிரசன்னம் நம்மோடு என்றும் நம்மோடே. அவர் சமூகம் நம் முன்னே நம் அருகே நம் பின்னே. அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே. அவர் என்றும் நம்மோடே. அவர் சமூகம் நம் முன்னே நம் அருகே நம் பின்னே. அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே. அவர் என்றும் நம்மோடே. அவர் சமூகம் நம் முன்னே நம் அருகே நம் பின்னே. அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே. அவர் என்றும் நம்மோடே. அவர் தயவு நம் மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே. அவர் தயவு நம் மேலே, நம் குடும்பங்கள் மேலே, நம் பிள்ளைகள் மேலே, நம் சந்ததிகள் மேலே. அவர் சமூகம் நம் முன்னே நம் அருகே நம் பின்னே. அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே. அவர் என்றும் நம்மோடே. அவர் சமூகம் நம் முன்னே நம் அருகே நம் பின்னே. அவர் பிரசன்னம் நம்மை மூடுதே. அவர் என்றும் நம்மோடே.
The Lord bless you and keep you. The Lord make his face shine upon you. Be gracious unto you. May he lift up his countenance upon you and keep you in perfect shalom. Yes. Amen, 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 amen. God bless you. Thank you so much for joining. See you all soon.